தமிழ்நாட்டில் ஆன்லைன் முறையில் சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் ஆன்லைன் முறையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் இன்று முதல் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக ஆன்லைன் முறையில் பொதுமக்களே தங்களுடைய வீடு தொடர்பான விவரங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய வகையிலான அந்த சுய பதிவு முறை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. இந்த பதிவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை குறிப்பிட்ட இணையதளத்தின் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் நடைபெறுகின்றது. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகள் வீடு வீடாக சென்று மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதற்கு முன்பாக தங்களுடைய வீட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பணியாளர்கள் வருவதற்கு முன்பாகவே se.census.gov.in என்கின்ற வெப்சைட்டிலே பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இன்று முதல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் வரை சமர்ப்பிக்கலாம். மொத்தமாக 33 கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்கும். குடும்ப தலைவருடைய பெயர், குடும்ப தலைவருடைய மொபைல் எண் உள்ளிட்டவற்றை எல்லாம் உள்ளீடு செய்யக்கூடிய வகையிலே அந்த பதிவு இருக்கும். அதன் பிறகாக வீட்டில் இணையதள வசதி இருக்கின்றதா, தொலைக்காட்சி வசதி இருக்கின்றதா, கார், ஜீப், வேன் போன்ற 4 சக்கர வாகனங்கள் இருக்கின்றன, சைக்கிள், பைக் உள்ளிட்டவற்றில் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள், குடும்பத்தில் திருமணமான தம்பதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், சமையலறை வசதி இருக்கின்றதா, எல்பிஜி பயன்படுத்துகின்றதா அல்லது விறகடுப்பு போன்ற மாற்று எரிபொருள்கள் ஏதேனும் சமையலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா என்பது உட்பட அனைத்து குடும்பம் சார்ந்த வீடு சார்ந்த விவரங்களை சேகரிக்கும் வகையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கி இருக்கின்றன. ஆன்லைன் முறையிலே பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கலாம். se.census.gov.in என்கிற இணையதளம் மூலியமாக தங்களுடைய வீடு தொடர்பான விவரங்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம். ஜூலை 31 வரை ஆன்லைன் வாயிலாக பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கலாம். இதுவரை ஆன்லைன் முறையில் சமர்ப்பிக்க முடியாதவர்களும் கூட ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை தங்களுடைய வீட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்கள் வரும் பொழுது விவரங்களை சொல்லிக் கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.